சிவகங்கையில் உண்மையாலுமே என்ன நடந்தது? விசாரணையில் அடுத்தடுத்து உண்மைகள் வெளியாகி இருக்கு. முக்கியமாக 5 காவல் அதிகாரிகள் மீது கைது நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அதையும் தாண்டி அஜித்குமார் அவர்களோட மரணம் தற்செயலாக நடந்த மரணம் கிடையாது, கொலை அப்படிங்கிற பெயர் தான் அந்த 5 காவல் அதிகாரிகள் மீது கைது நடவடிக்கை எடுக்க உத்தரவு வந்திருக்கு. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பல அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த நடவடிக்கைக்காக திமுகவை பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு பின்னாடியும் பல அரசியல் சூழ்ச்சி இருக்குது. டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் இருக்கும். சிவகங்கை மாவட்டம் மாடால்புரம் அருகே இருக்கும் ஒரு கோயிலுக்கு நிக்கிதா அப்படிங்கிற ஒருத்தர் சாமி தரிசனம் செய்ய வந்திருக்காங்க. ஸோ அந்த சாமி தரிசனம் செய்யும்போது செம கூட்டமாக இருந்திருக்கு. அப்போ அங்கே வாட்ச்மேனாக இருந்த அஜித்குமார் கிட்ட காரை பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சாவியை கொடுத்து காரை பார்க் பண்ண வச்சுருக்காங்க நிக்கிதா அவர்கள். அதுக்கப்புறமா பார்க்குறப்ப காருக்குள்ளே இருந்த நகை காணாமல் போயிருக்கு. இதனால் பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்தில் நிக்கிதா அவர்கள் புகார் கொடுத்துருக்காங்க. அஜித்குமார் நார்மலாக தான் புகார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா காவல் அதிகாரிகள் உங்களுக்கு யார் மீதாவது சந்தேகம் இருக்கா, உண்மையாலே அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நிக்கிதா கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு நிக்கிதா அவர்கள் இந்த மாதிரி நான் காரை அங்கே வாட்ச்மேனாக வேலை செய்த அஜித்குமாருக்கு தான் கொடுத்துருந்தேன், சாவியை கொடுத்துருந்தேன் பார்க் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால் கரெக்டாக ஜூன் 28ஆம் தேதி இரவு ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு அஜித்குமார் அவர்களை கைது செஞ்சுருக்காங்க. கைது செய்யல, விசாரணைக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ விசாரணைக்காக கூப்பிட்டு போன அஜித்குமார் அவர்கள் அடுத்த நாள் இரவுக்குள்ளே உயிரிழந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் சோஷியல் மீடியாலும் சரி மக்கள் மத்தியிலும் அதிகமாக பேசப்பட்டிருக்கு. அவங்க எஃப்ஐஆரில் குறிப்பிட்டு இருப்பது என்னன்னா, அதாவது அந்த எஃப்ஐஆர் அறிக்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அஜித்குமார் கிட்ட விசாரணை நடத்துகிறப்ப 4 அறிகுறிகள் கிடைச்சது, ஆதாரங்கள் கிடைச்சது. அஜித்குமார் தான் உண்மையாலுமே இதுக்கான காரணம் அப்படிங்கிற ஆதாரங்கள். முதல் ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அஜித்குமார் கிட்ட விசாரிக்கிற போது அஜித்குமார் அவர்கள் 3 நபர்களோட பேரை மாற்றி மாற்றி சொன்னாங்க. அதாவது சரவணன், அதுக்கப்புறமா இன்னும் 2 பேரோட பேரை மாற்றி சொன்னாங்க. இவங்க பேர் எதுக்கு மாற்றி சொன்னாங்கன்னா, இவங்க கிட்ட நான் கார் சாவி கொடுத்தேன், இவங்களை பார்க் பண்ண சொன்னேன், இவங்க கிட்ட கார் சாவி கொடுத்தேன், அந்த மாதிரி 3 பேரோட பேரை மாற்றி சொன்னாங்க. ஸோ ஓகே, நாங்கள் சந்தேகப்பட்டு அந்த 3 பேரையும் கூப்பிட்டு விசாரித்தோம். அந்த 3 பேரையும் விசாரிக்கும் போது அந்த 3 பேர்த்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிந்தது. அதனால் மீண்டும் அஜித்குமாரின் மீது சந்தேகம் ரொம்ப அதிகரித்தது. அதுக்கப்புறமா அஜித்குமார் அவர்களோட தம்பியை கூப்பிட்டு விசாரித்தோம். ஸோ அஜித்குமார் தம்பியான சரவணனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் சொன்ன பதில் தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் தான் இந்த மாதிரி நகையை திருடி வச்சிருக்காங்க. அந்த நகையை கோயிலுக்கு பின்னாடி இருக்க ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அஜித்குமார் அவர்கள் அப்படிங்கிற உண்மையை அவர் தம்பி ஒப்புக்கொண்டது மாதிரியும், அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு பின்னாடி சர்ச் பண்ணி பார்க்கும்போது நகை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் மீண்டும் அஜித்குமார் மீது சந்தேகம் அதிகரித்தது. ஸோ அஜித்குமார் வாயாலே நகை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அஜித்குமார் அவர்கள் தப்பியோட முயன்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரில் குறிப்பிட்டு இருக்காங்க. தப்பியோட முயன்றிருக்காங்க. தப்பியோட முயன்றிருக்கும் போது அவர் தடுக்கி கீழே விழுந்திருக்காங்களாம். அதாவது கால் தடுக்கி கீழே விழுந்துருக்காங்க. அப்போ முழங்கால் செம்மையாக அடிபட்டிருக்காங்க. அதனால் பக்கத்தில் இருக்க காவல் நிலைய மருத்துவமனைக்கு அஜித்குமாரை கூப்பிட்டு போயிருக்காங்க. போகிற வழியிலே அஜித்குமார் அவர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா, அஜித்குமார் அவர்களோட உடலில் 5 இடத்துல காயங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அறிக்கை ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இந்த காயங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. ஸ்டார்டிங்கில் அவருக்கு ஹார்ட் அட்டாக்னால தான் உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியும் இப்போ அதிகரித்து கொண்டு இருக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு மரணம் கிடையாது. இது இந்த மாதிரி மரணங்கள் திமுக ஆட்சியில் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. இதுக்கு முன் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்மெட் போடலை அப்படின்னு சொல்லி விசாரணைக்காக, ஹெல்மெட் போனால் விசாரணைக்கு கூப்பிட்டு போகணும் அவசியமே கிடையாது. ஸோ ஹெல்மெட் போடலை, அந்த காவல் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசிட்டாங்க. அதனால் அவரை விசாரணைக்கு கூப்பிட்டு போய் அவரும் அன்று இரவே உயிரிழந்திருக்காங்க. இந்த ஒரு செய்தியும் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அதிகமாக பேசப்பட்டது. அதே ஒரு விஷயம் தான் இங்கேயும் நடந்திருக்கு. இங்கே யாருமே கைது செய்து இவங்க தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி
இவங்க மீது வந்து இவங்க வந்து கொலையாகலை, மரணமாகலை, விசாரணைக்காக கூப்பிட்டு சென்ற எல்லாருமே வந்து நீங்கள் ஒத்துக்கிற வரைக்கும் ஒன்று நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் வந்து அவங்கள ஒத்துக்க வைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி அவரை வந்து போயிருக்கு, அவரோட உயிர் வந்து போயிருக்கு. இதுக்கு திமுக தரப்புல இருந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இத்தனை நாளாக வந்து எத்தனையோ மரணங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்குது கடந்த ஒரு 10 வருஷமாக இந்த மாதிரி காவல் நிலையத்தில். ஆனால் திமுக ஆட்சி வந்துட்ட அப்புறமா இந்த மரணங்கள் வந்து கம்மியாகி கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மரணங்களுக்கான ஓப்பனான விசாரணையும் நடத்தப்பட்டு கொண்டு இருக்குது, காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உண்மையான குற்றவாளிக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தை அந்த சார் யார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மறைச்சிடறாங்க. ஸோ வந்து மேலோட்டமாக இது எல்லாத்துக்குமே மேலே ஒருத்தருக்கா பற்றி அதெல்லாம் மறைச்சிடுறாங்க. ஸோ கீழே இருக்கவங்கள பிடிச்சிடுறாங்க. இதான் வந்து திமுக ஆட்சியில் நடந்து கொண்டு இருக்குது. இந்த மாதிரி கொலைகள், இந்த மாதிரி லாக்அப் டெத் வந்து கண்டிப்பாக வந்து தொடரப் போகிறது. காவல் அதிகாரிகள் மீது வந்து மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை வந்து குறைந்து விட்டது. ஸோ நம்ம காவல் நிலையத்துக்கு காவல் உங்கள் நண்பன் அப்படி சொல்கிறாங்க, காவல் நிலையத்துக்கு போகலாமா, போனால் நடக்குமா இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி தாண்டி போனால் உயிரோட வெளியே வருமா அப்படிங்கிற கேள்வி வந்து அதிகரித்து விட்டது. சிவகங்கையில் உண்மையாலுமே என்ன நடந்தது, விசாரணையில் அடுத்தடுத்து உண்மைகள் வந்து வெளியாகி இருக்கு. முக்கியமாக வந்து 5 காவல் அதிகாரிகள் மீது கைது நடவடிக்கை வந்து எடுக்க போகிறாங்க. அதையும் தாண்டி வந்து அஜித்குமார் அவர்களோட மரணம் வந்து தற்செயலாக நடந்த மரணம் கிடையாது, கொலை அப்படிங்கிற பெயர் தான் வந்து அந்த 5 காவல் அதிகாரிகள் மீது கைது நடவடிக்கை வந்து எடுக்க உத்தரவு வந்து வந்திருக்கு. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இந்த நடவடிக்கைக்காக வந்து திமுகவை பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு பின்னாடியும் பல அரசியல் சூழ்ச்சி வந்து இருக்குது. டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் இருக்குமா. சிவகங்கை மாவட்டம் மாடால்புரம் அருகே இருக்கும் ஒரு கோயிலுக்கு வந்து நிக்கிதா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சாமி தரிசனம் செய்ய வந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த சாமி தரிசனம் செய்யும்போது செம கூட்டமாக வந்து இருந்திருக்கு. அப்போ வந்து அங்கே வந்து வாட்ச்மேனாக இருந்த அஜித்குமார் கிட்ட காரை பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சாவியை கொடுத்து காரை பார்க் பண்ண வச்சுருக்காங்க நிக்கிதா அவர்கள். அதுக்கப்புறமா வந்து பார்க்குறப்ப காருக்குள்ளே இருந்த நகை வந்து காணாமல் போயிருக்கு. இதனால் வந்து பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்தில் வந்து நிக்கிதா அவர்கள் புகார் வந்து கொடுத்துருக்காங்க. அஜித்குமார் நார்மலாக தான் புகார் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா காவல் அதிகாரிகள் உங்களுக்கு வந்து யார் மீதாவது சந்தேகம் வந்து இருக்கா, உண்மையாலே அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நிக்கிதா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நிக்கிதா அவர்கள் இந்த மாதிரி வந்து நான் காரை வந்து அங்கே வாட்ச்மேனாக வேலை செய்த அஜித்குமாருக்கு தான் கொடுத்துருந்தேன், சாவியை கொடுத்துருந்தேன் பார்க் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் கரெக்டாக வந்து ஜூன் 28ஆம் தேதி இரவு ஒரு மத்தியானம் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு வந்து அஜித்குமார் அவர்களை கைது செஞ்சுருக்காங்க. கைது செய்யல, விசாரணைக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ விசாரணைக்காக கூப்பிட்டு போன அஜித்குமார் அவர்கள் அடுத்த நாள் இரவுக்குள்ளே வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் சோஷியல் மீடியாவிலும் சரி மக்கள் மத்தியிலும் அதிகமாக பேசப்பட்டிருக்கு. அவங்க எஃப்ஐஆரில் வந்து குறிப்பிட்டு இருப்பது என்னென்னா, அதாவது வந்து அந்த எஃப்ஐஆர் அறிக்கையை வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அஜித்குமார் கிட்ட வந்து விசாரணை வந்து நடத்துகிறப்ப 4 அறிகுறிகள் வந்து கிடைச்சது, ஆதாரங்கள் வந்து கிடைச்சது. அஜித்குமார் தான் வந்து உண்மையாலுமே இதுக்கான காரணம் அப்படிங்கிற ஆதாரங்கள். முதல் ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் அஜித்குமார் கிட்ட வந்து விசாரிக்கிற போது வந்து அஜித்குமார் அவர்கள் 3 நபர்களோட பேரை வந்து மாற்றி வந்து சொன்னாங்க. அதாவது சரவணன், அதுக்கப்புறமா வந்து இன்னும் 2 பேரோட பேரை வந்து மாற்றி சொன்னாங்க. இவங்க பேர் எதுக்கு மாற்றி சொன்னாங்கன்னா, இவங்க கிட்ட நான் கார் சாவி கொடுத்தேன், இவங்க வந்து பார்க் பண்ண சொன்னேன், இவங்க கிட்ட கார் சாவி கொடுத்தேன், அந்த மாதிரி வந்து 3 பேரோட பேரை வந்து மாற்றி சொன்னாங்க. ஸோ ஓகே, நாங்கள் சந்தேகப்பட்டு அந்த 3 பேரையும் கூப்பிட்டு விசாரித்தோம். அந்த 3 பேரையும் விசாரிக்கும் போது வந்து அந்த 3 பேர்த்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு வந்து தெரிந்தது. அதனால் வந்து மீண்டும் வந்து அஜித்குமாரின் மீது சந்தேகம் வந்து ரொம்ப அதிகரித்தது. அதுக்கப்புறமா அஜித்குமார் அவர்களோட தம்பியை வந்து கூப்பிட்டு வந்து விசாரித்தோம். ஸோ அஜித்குமார் தம்பியான சரவணனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் சொன்ன பதில் தான் ரொம்ப அதிர்ச்சியாக வந்து இருந்தது. அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அஜித்குமார் தான் வந்து இந்த மாதிரி வந்து நகையை வந்து திருடி வச்சிருக்காங்க. அந்த நகையை வந்து கோயிலுக்கு பின்னாடி இருக்க ஒரு இடத்துல வந்து வச்சிருக்காங்க அஜித்குமார் அவர்கள் அப்படிங்கிற உண்மையை வந்து அவர் தம்பி ஒப்புக்கொண்டது மாதிரியும்
அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது நகை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் வந்து மீண்டும் வந்து அஜித்குமார் மீது சந்தேகம் வந்து அதிகரித்தது. ஸோ அஜித்குமார் வாயாலே வந்து நகை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அஜித்குமார் அவர்கள் வந்து தப்பியோட முயன்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரில் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க. தப்பியோட முயன்றிருக்கும் போது வந்து அவர் வந்து தடுக்கி கீழே வந்து விழுந்திருக்காங்களாம். அதாவது கால் தடுக்கி கீழே விழுந்துருக்காங்க. அப்போ வந்து முழங்கால் வந்து செம்மையாக வந்து அடிபட்டிருக்காங்க. அதனால் பக்கத்தில் இருக்க காவல் நிலைய மருத்துவமனைக்கு வந்து அஜித்குமாரை கூப்பிட்டு போயிருக்காங்க. போகிற வழியிலே வந்து அஜித்குமார் அவர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த எஃப்ஐஆரில் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா, அஜித்குமார் அவர்களோட உடலில் வந்து 5 இடத்துல வந்து காயங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அறிக்கை வந்து ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ இந்த காயங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி வந்து எழுகிறது. ஸ்டார்டிங்கில் வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக்னால தான் உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியும் வந்து இப்போ அதிகரித்து கொண்டு இருக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு மரணம் கிடையாது. இந்த மாதிரி வந்து மரணங்கள் திமுக ஆட்சியில் வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. இதுக்கு முன் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஹெல்மெட் போடலை அப்படின்னு சொல்லி வந்து விசாரணைக்காக, ஹெல்மெட் போனால் விசாரணைக்கு கூப்பிட்டு போகணும் அவசியமே கிடையாது. ஸோ ஹெல்மெட் போடலை, அந்த காவல் அதிகாரிகள் கிட்ட வந்து கொஞ்சம் கோபமாக பேசிட்டாங்க. அதனால் வந்து அவரை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டு போய் அவரும் வந்து அன்று இரவே வந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த ஒரு செய்தியும் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அதிகமாக பேசப்பட்டது. அதே ஒரு விஷயம் தான் இங்கேயும் நடந்திருக்கு. இங்கே யாருமே வந்து கைது செய்து இவங்க வந்து தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கொலையாகலை, மரணமாகலை, விசாரணைக்காக கூப்பிட்டு சென்ற எல்லாருமே வந்து நீங்கள் ஒத்துக்கிற வரைக்கும் ஒன்று நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் வந்து அவங்கள ஒத்துக்க வைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி அவர் வந்து போயிருக்கு. அவரோட உயிர் வந்து போயிருக்கு. இதுக்கு திமுக தரப்புல இருந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இத்தனை நாளாக வந்து எத்தனையோ மரணங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்குது கடந்த ஒரு 10 வருஷமாக இந்த மாதிரி காவல் நிலையத்தில். ஆனால் திமுக ஆட்சி கொண்டு அப்புறமா இந்த மரணங்கள் வந்து கம்மியாகி கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மரணங்களுக்கான ஓப்பனான விசாரணையும் நடத்தப்பட்டு கொண்டு இருக்குது. காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உண்மையான குற்றவாளிகளுக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தை அந்த சார் யார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மறைச்சிடறாங்க. ஸோ வந்து மேலோட்டமாக இது எல்லாத்துக்குமே மேலே ஒருத்தருக்கார பற்றி அதெல்லாம் மறைச்சிடுறாங்க. ஸோ கீழே இருக்கவங்கள பிடிச்சிடுறாங்க. இதான் வந்து திமுக ஆட்சியில் நடந்து கொண்டு இருக்குது. இந்த மாதிரி கொலைகள், இந்த மாதிரி லாக்அப் டெத் வந்து கண்டிப்பாக வந்து தொடரப் போகிறது. காவல் அதிகாரிகள் மீது வந்து மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை வந்து குறைந்து விட்டது. ஸோ நம்ம காவல் நிலையத்துக்கு உங்கள் நண்பன் அப்படி சொல்கிறாங்க. காவல் நிலையத்துக்கு போனால் நடக்குமா இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி தாண்டி போனால் உயிரோட வெளியே வருமா அப்படிங்கிற கேள்வி வந்து அதிகரித்து விட்டது.